దీంట్లో వచ్చి నిండా పేపర్స్ ఉండాలి. నేను రాసుండాను నాకే తెలవలేదు. దానివల్ల వాళ్ళు ఒకటి ఎత్తుతారు, దాంట్లో ఏం ఉండదో వాళ్ళు అట్నే అది చెయ్యాలా. ఓపెన్ చేసి చదవండి. காதல் பாடல் ஒன்று కాదల్ పాడలొండ్రు పాడవం. ఓకే పర్వాలేదు, ఏదో ఒకటి పాంతదో కొత్తదో ఏదో ఒకటి ఒక 2 లైన్స్ పాడేసి మీరు పోండి. ఏది కలతాలు పాడచ్చు. పాంత పాట మీకు పట్టుంటే పాంత పాట కూడా పాడచ్చు. నేనా? అది వాళ్ళకి తెలవాలి కాదు, అది దాని కష్టం. మీకు పాంతది కావాలన్నా కొత్తది కావాలన్నా? சூப்பரா, ரெண்டு 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 அட்னே பால் ஆடுற. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சல்ல, சொல்லாத சொல்லல்ல, நீ இல்லாத நானும் நானல்ல. Thank you. வா கிளாஸ் செய்யுமா அந்தரனே. அக்கா அது சேஸ் போய். ஓகே அக்கா பால் எடக்கா. தேவையில்ல கேஸ் புடிச்சத செய்யிறது என்னைக்குமே மாஸ். தினம் முக்கியமா நம்ம என்ன பீஸ். என்னைக்குமே படச்சவ சொன்ன நமக்கே மனசுல போராட்ட துணிவு இருக்கே. சுத்தி பாரு சந்தோஷம் தான் கொட்டி கிடக்கே. ரெண்டு ரெண்டு పైకి ரெண்டு ரெண்டு అట్నే బాల్ ఆడి ఇచ్చేయండి దగ్గర. బాల్ ఆడి ఇచ్చేయండి దగ్గర ఇచ్చేయండి. అక్క మీ పేరు? అరుల్మొழி. అరుల్మొழி. సూపర్ అక్క. దీంట్లో ఏదన్నా ఒకటి ఎత్తండి, ఓపెన్ చేయండి. மணிரத்னம் இயக்கிய 10 படங்களின் பெயர். எனக்கு தெரியாது, சினிமாவுக்கு போக மாட்டேன். சினிமாக்கே போக மாட்டீங்க, சரி அதை வச்சிருங்க, வேற எடுக்கலாம். அச்சோ, உங்களுக்கு இதுவும் வேண்டாம். நீங்க தான் படமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரி நானே ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. இவங்க படங்களே பார்க்க மாட்டாங்களாமா, அதனால நானே இவங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். நீங்கள் என்னன்னா ஏபிசிடி தெரியுமா, ரிவர்ஸில் சொல்லணும். சொல்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பிடிச்சிக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஏபிசிடி சொல்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க இப்படி? லைன் ஆனால் சொல்லிடலாம். பேக்கில் ரிவர்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 10 லெட்டர் சொல்லுங்க போதும். எனக்கு வராதே ஒழுங்கா. இல்ல பாருங்க, தெரிஞ்சது சொல்லுங்கம்மா. சிடி இ ல இருந்து ரிவர்ஸ் சொல்லுங்க. மைக் பக்கத்துல. அச்சோ. எஃப் இ டி சி பி ஏ. சூப்பர் சூப்பர், கை தட்டுங்க, அதுக்கே போகுது. ஓகே, ஏதோ பரவாயில்ல, ரொம்ப வெக்கப்படுறாங்க அவங்க. பாஸ் ஆயிடுச்சுமா? எஸ், ஸ்டார்ட் மியூசிக். தினமக்காலம் ஏறி கலக்கே பாஸ் ஆயிட்டா. உழைக்கல நான் நீங்கோ டென்ஷன் ஆவ டைம் இல்ல இப்ப நம்ம கேமா. உள்ளுக்குள்ள பயரே தெரிச்சு ஓட்டு பியரே. பின்னால பேசுறவா எல்லாம் கீஞ்ச டயரே. சில்லா 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 இரு எல்லா நாளும் சில்லா. சில்லா 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 இது நம்மளோட கில்லா. சில்லா 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 இரு எல்லா. வாங்கக்கா, வாங்க வாங்க, மேலே வாங்க. இல்லை பேக் சைடில் இருக்கவங்க வாங்க.
பாவம் அவங்களையே கஷ்டப்படணுவாங்க. ஓப்பன் பண்ணுங்க. 13 × 13 எவ்வளோ எண்ணாம சொல்லணும். யோசிக்கிறேன். 13 × 13 தெரியல. 9. சூப்பர். இவங்க மேக்ஸில் எலின்னு நினைக்கிறேன் நான். 13 × 13 தெரியலீங்க அவங்களுக்கு. பிளைண்ட் ஆயிடுச்சு. எவ்வளோங்க? அவங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. சூப்பர். இருந்தாலும் இவங்க யோசிச்சாலுமே பதில் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல கிளாப் பண்ணிடலாமா அவங்களுக்கு? தேங்க்யூ. நீங்கள் போய் உட்காரலாம். ஸோ பால் எங்கே இருக்கு? அடுத்தது எடுங்க. பாஸ் பண்ணலாம். அப்படியே பேக் சைடு அனுப்புங்க. பேக் சைடு அனுப்புங்க. விட்டாங்க பாருங்க ஒரு அடி ஹஸ்பண்ட் மேலேயே பால்ல. எப்படி? யாருங்க இவங்களா? அண்ணா வாங்க மேல. வாங்க நீங்க வாங்க வாங்க. இந்த ஒரு சீட் எடுங்க. ஏடிஎம்மோட விரிவாக்கம் என்ன? தெரியாது. கொஞ்சம் யோசிங்க. விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. பொண்ணு சொல்லுவாங்களா? தெரியுமா? சொல்லுங்க. தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க? ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பரவாயில்ல. பொண்ணுக்கு நின்று தேங்க்ஸ் சொல்லணும் நீங்க. ஓகே? யா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல கிளாப் பண்ணலாம் அவங்களுக்கு ஒன்ஸ் மோர். ஓகே, பால் எங்க இருக்கு? பாஸ் பண்ணலாங்களா? இருங்க. மியூசிக் ரெடி? சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. ஐயவங்க எங்கே இருக்கீங்க? என்னையா செய்வீங்க? எப்பயா செய்வீங்க? சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு. வாங்க நீங்க தான் வாங்க. இல்ல அவங்க பிங்க். வாங்க. பால் அங்கேயே வைங்க. இல்ல பால் அங்கேயே வைங்க. அங்க இருந்தா பாஸ் பண்ணோம். பால் இந்த பக்கம் போடக்கூடாது. எல்லாம் எவ்வளவு தெளிவு. பால் வந்தா கைப்பட்டுனே உடனே தூக்கி வீசுறாங்க. உங்களை நான் விட மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி மேடைக்கு வரீங்க. ஓகே, ஏதாவது ஒன்று எடுக்கலாமா? சாமி நல்லதா குடுறா அப்படிங்கிறாங்க. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இவங்க வந்து இப்போ ஒரு சினிமாவோட ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பஞ்ச் வசனம் வந்து சொல்லணும். உங்களுக்கு எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்? வடிவேலோட பஞ்ச் சொல்ல போறாங்க. எப்படி பாருங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? இவ்வளோ சீக்கிரம் முடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் நல்லா கிளாப் பண்ணலாம்ல. கேட்டுடனேவே செமையா சொல்லிட்டாங்க. அதுக்காகவே வந்து நம்ம கிளாப் பண்ணோம். ஓகே, பால் எங்கெங்க இருக்கு? பாஸ் பண்ணலாமா? இருங்க வெயிட் ஸ்டார்ட் மியூசிக். அப்படியே பின்னாடி பாஸ் பண்ணுங்க. சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து. ப்ளூ கலர் வாங்க. நீங்க தான். கம் ஆன். ஸ்ருத்திகா. ஓகே, ஏதாவது ஒரு ஓப்பன் பண்ணலாமா? இது வேண்டாம். இது ஆல்ரெடி வந்துருச்சு. வேற எடுங்க.
ஓகே, தெரிந்த 5 திருக்குறள் சொல்லவும். ஐயோ, வேற மாத்தி கொடுங்க அவங்களுக்கு, வேற போட்டு கொடுங்க, நல்லா பாட்டு பாடுற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி வேற எடுத்து கொடுங்க, திருக்குறள் வேண்டாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்கதற்கு தக. துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்க தூவும் துப்பாய தூவும் மலை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தீயினால் சுட்டபுண் தீயினால் சுட்டபுண் என்னென்றி கொன்றாருக்கும் உய்வில்லை, உய்வுண்டாம் உய்வில்லை. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகர்க்கு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தோன்றிற் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. வேற யாருக்கு வச்சு கொடுங்க. இவருக்கு இதான் வேலை. கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அது எது இருந்தாலும் படித்த மாதிரி எதை நம்ம படித்தோமோ அதை நம்ம அது பிரகாரம் நடக்கணும். அதுதான் கற்க கசடரனா குற்றமில்லாமல் கற்க வேண்டும். அப்படி கற்றுட்டா கசடு அற அப்படிங்கிறதே யார் எந்த மொழி நான் எந்த விரிவுரையும் நான் சொல்ல, என்னோட சொந்த சொல்கிறேன். கற்க கசடு அற, கல்வி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற அறியாமைங்கிற கசடு அற்றுப்போவதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றபின் அந்த அறியாமையை ஒதுக்கி அறிவுள்ளவர்களாக வாழ்வதற்கு அந்த கல்வி பயன்பட வேண்டும். சூப்பர் சூப்பர், கைதட்டுங்க, நல்லா இருக்கு, சூப்பர், உண்மையாலுமே சூப்பர் சூப்பர், நல்லா அருமை. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸನಿ ಆಡಿ ಬಾಗ ಅಂದ್ರೆ ನವ್ವುದ್ರಿಂದ ತಿಳಿಸೇನೆ ಖಂಡಿತವಾಗಿ ಎಂಜಾಯ್ చేస్తుంటారు. ఎట్లా ఉంటా సత్తే రాలేదే. వన్స్ మోర్. ఓకే, సో ఇప్పుడు వచ్చి మీరన్నీ రిలాక్స్గా ఆడనే కూర్చుని ఎంజాయ్ చేసేదానికి, ఒక సూపర్ పర్ఫార్మెన్స్ ఇచ్చేదానికి ఒక పర్సన్ వచ్చి ఉంటారు. వాళ్ళతో నేను ఇంట్రోస్ అయిపోయాను. సో వీళ్ళెవరు అని చెప్తారంటే వీళ్ళ పేరు వచ్చి మేఘనాథన్. సో అందరినీ కలకపోవది యారని చూసుంటారని తెలిసాను కదా. సో కలకపోవది యారు సీజన్ 3ல சிவகார்த்திகேயனோட சாம்பியன் வின்னர் వాళ్ళు. అండ్ అదే మరి నిండా పడాన్ల మంచి ఫేమస్ అయిన పర్సనాలిటీస్ సెలబ్రిటీస్ కనే వచ్చి డబ్బింగ్ ఆర్టిస్ట్గా ఉన్నారు. లేటెస్ట్గా చంద్రముఖి 2లో సుత్రిండ మనోబాలకు వారిన ఓ డబ్బింగ్ ఆర్టిస్ట్గా ఉంటుంటారు, వాయిస్ ఇచ్చుంటారు. ఇంకా నిండా పడను వచ్చి చేసుకుని ఉన్నారు. సో అది బాగా స్టాండప్ కామెడీ మిమిక్రీ మరి నిండా చేశారు. సో వాళ్ళదా మనకు స్పెషల్గా నేను వచ్చి పర్ఫార్మెన్స్ చేయబోయారు. సో మన ఇన్వైట్ యాక్సెప్ట్ చేసుకుని మన కోసం ఇక్కడ వచ్చి ఉంటారు. మంచి క్లాప్ ఇవ్వచ్చమ్మా ఫస్ట్. ఎస్, అందుకే ఒక మంచి క్లాప్ ఇవ్వండి. సో లెట్స్ వెల్కమ్ మేఘనాథన్ అన్న ఆన్ స్టేజ్ ప్లీజ్. మంచి క్లాప్ మళ్ళా ఒక పాలి. సో ఓవర్ టు మేఘనాథన్ అన్న. సో వాళ్ళదా ఇప్పుడు పర్ఫార్మ్ చేశారు. మీరు ఏం కలతా వాళ్ళ మాట్లాడిన డబ్బింగ్లో మీరు ఏం కలతా అడగచ్చు, లైవ్గానే డబ్బు చేసేద్దరు. ఓకేవా? ఎస్ అన్న, వెల్కమ్. வணக்கம் அண்ணா, வெல்கம். நீங்கள் உங்களோட ஸ்லாட்லாம் முடிச்சுட்டு எனக்காக கண்டிப்பாக மனோபாலா பண்ண அந்த வாய்ஸ் கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. கொஞ்சம் மானிட்டர் எனக்கு திரும்ப செக். ஹலோ மானிட்டர் செக் செக். இன்னும் கொஞ்சம் செக் செக் டெஸ்ட். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு மதிய வேளையில் நல்ல அழகான ஒரு அற்புதமான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நிறைவாக உட்காந்துருக்கீங்க. இதில் உங்களை நான் சிரிக்க வைக்கணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக சிரிக்க வைப்பேன் நம்பிக்கை இருக்குது. அப்பப்போ கை தட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா?
நான் எந்த மேடைக்கு போனாலும் 2-3 குரல் பேசுவேன். அந்த குரல் யாருன்னு சொன்னா நிகழ்ச்சிக்குள்ள போவேன். முதல் குரலா ஒரு குரல் பேசுறேன். உண்மையை சொல்ல போனா அருமையான விழா. இந்த நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படித்தான் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடிச்ச படத்துல இருந்து ஒரே ஒரு டைலாக் பேசுறேன். முதலாளி அவன் ஏன் அழுத்துன்னு சொன்னா பிய அழுத்திட்டா. மனோபலம் நல்லா இருந்தா மட்டும் கை தட்டுங்க. ஓகேவா? சரி ரைட் ஓகே. அடுத்த குரல் போலாம். அப்படியே தாண்டா தம்பி. இங்க பாருங்க தம்பி, நிகழ்ச்சி நல்லா இருந்தாலும் கை தட்டுங்க. ஆமா நல்லா இல்லாலும் கை தட்டுங்க. இல்லடா கூட்டு போய் ஓம குத்தா குத்திடுவாரு தம்பி. ஆமா தம்பி அப்படியே தாண்டா. வரட்டப்பா. வர தம்பி, வர தம்பி. இது யாரு? யார் வாய்ஸ்? சிங்கமுத்து. ரைட், அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. ஆகா, சிங்கமுத்துன்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாங்க பார்த்தீங்களா? ஓகே, அடுத்த வாய்ஸ். ஓகேவா? என்ன நண்பர்களே, இந்த கைத்தெல்லாம் பத்தாது ஆமா சொல்லிவிட்டேன். இந்த கைத்தெல்லாம் பத்தாது, நீங்க நல்ல கைத்தன்னா ஆமா சொல்லிவிட்டேன். இலசங்களுக்கு தான் தெரியுது யார் இந்த வாய்ஸ்னு. சத்தமா சொல்லுங்க. எஸ், ஜிபி முத்து. ஓகே, இப்போ நிகழ்ச்சிக்கு போலாம். அதாவது சந்திரமுகி பார்ட் 1ல சூப்பர் ஸ்டார் ஒரு டயலாக் பேசியிருப்பார். ஏ சந்திரமுகி, என்னமோ துர்காஷ்டமிக்கு வர சொன்னியாமை, என்னென்னமோ கொள்றேன்னு சொன்னியாமை, வெளியே வாடி அப்படின்னு பேசியிருப்பாரு. இந்த டயலாக வில்லன் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கிட்ட கொடுக்குறோம். இந்த டயலாக சந்திரமுகி இங்க பாரு, ஆமா வேட்டைய வா வேட்டைய, என்னமோ துர்காஷ்டமிக்கு வர சொன்னியாமை, என்னென்னமோ கொள்றேன்னு சொன்னியாமை, இங்க பாரு அந்த பக்கம் தரமண வரைக்கும் 62 படம் கொடுத்துருக்கு. சாட்சி சொல்ல வரப்பே வர மாட்டோம். ஏன்னா பயம், குத்து பாண்டினா பயம், குத்தி கொன்ற பயம். இங்க பாரு, நீ என்ன கொள்றேன்னு சொன்ன, உன்னை அப்பயே கொண்டு இருப்பேன். ஏன் தப்ப கொள்ளையா நீங்க சின்ன இந்த நிலைக்கு வில்ல நடிகர் மன்சூருங்க. சந்திரமுகி என்னென்னமோ கொள்றேன்னு சொன்னையாமே, இங்க வேற நான் 7 வயசுல இருந்த ஏர்வாடியில பெய் ஓட்டினவன் என்னையா கொள்றேன்னு சொன்னேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், வரேன். இந்த டைலாக் வில்லன் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கிட்ட கொடுத்தோம். இப்போ வந்து வில்லன் நடிகர் ரகுவரன் அவர்கிட்ட கொடுக்குறோம். சந்திரமுகி இங்குவா, ஏதாவது உதவி தேவையா கேள்வி சார். அதை விட்டு துர்காஷ்டமிக்கு வரேன், நரகாஷ்டமிக்கு வரேன், சுனாமிக்கு வரேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. 4 அடி 7 அடி வச்சிருக்கேன், அறுத்து வேணுமா? தேங்க்யூ. இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் கொடுக்கலாம். இங்க பாரு சந்திரமுகி, லீகலுக்கு லீகல், இல்லீகலுக்கு இல்லீகல். நீ அமைதியா இருந்தேன்னா என் கட்சியில சேர்த்து உனக்கு மந்திரி பதவி கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா சூனியக்காரனை விட்டு மந்திரிச்சு விட்டுருவேன். போட்டீங்க என்னவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க. இப்படி பேசினால் மட்டுமே விஜயகாந்த் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ணன் நகை நிகழ்ச்சி அடைஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷம். மைக்க தூக்கிலாம் அடிக்க மாட்டேன் தம்பி, அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். சந்தோஷமா சார். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, எந்த கேள்வியா இருந்தாலும் ஒழுங்கா கேட்கணும். ஆமா சொல்லிவிட்டேன். இந்த பங்கு சந்தை சரியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏண்டா ஒழுங்கா அடுக்கி வச்சா அது ஏண்டா சரியுது? அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதாவது சாப்பிட்ட இதுலயே இருக்க மாதிரி தோணுது. அதனால உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். டக்குனு அதில் போலாம். அம்மா இந்த பக்கம் என்ன வாய்ஸ் பேசலாம்? அம்மாட்ட கேட்கலாம், உங்களுக்கு என்ன குரல் பிடிக்கும்? யாரு? சிவாஜி கணேசன். அம்மா சொல்லிட்டாங்க, மகன் சேரம்மா சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் அவருடைய குரல் ரொம்ப கஷ்டமா. அது என்னன்னா, எல்லாரும் என்ன இப்போ
பரம்பரையா பங்களாவில் வாழ்ந்த குடும்பம். ஃபேன் ஓடுதுன்னா உட்காரலாமே அப்படிதான் பேசிப்பாரு. ஆனா அவர் யங் யூத்தா இருக்கும் போது சிம்ம குரலுக்கு சொந்தக்காரர். அவர் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொன்னும் மணியும் இன்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குலவி குஞ்சி தங்கத்தாலான தொட்டிலே சந்தன கட்டிலே வீரனே என் விழி நிறந்தவனே வீரர் வழி வந்தவனே என்றெல்லாம் யாரை பாராட்டி சீராட்டினீரோ அவனை அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தனியாக ஆசைக்கு பேர் கட்டளையா தந்தையே. நல்லா இருந்ததா? இல்ல பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? இன்னும் பேசணும்னு எதிர்பார்த்தீங்களா? இன்னும் பேசணும்னு எதிர்பார்த்தீங்க மட்டும் கை தூக்கு. இன்னும் டயலாக் வேணுமையா? நீ பேசுறது அவங்க என்ன வேணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. குழந்தைகளா உங்களுக்கும் வாய்ஸ் உண்டு. இந்த வாய்ஸ் முன்னாடியே கேட்டாங்க சரியா? அதனால இன்னும் கொஞ்சம் நீடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சார் அவர் பேசுற டயலாக்ல எது சார் பேசலாம்? நல்லா சொல்லுங்க. சிவாஜி சார் பேசுறதுல எந்த டயலாக் பேசலாம்? வசந்த மாளிகையில பெரிய டைலாக் பேச மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச டைலாக்ஸ் தான் பேசுவாங்க. பெரிய டைலாக் லென்த்தா கேட்கறாங்க. கட்டபொம்மா ஐயா கலக்குறீங்க ஐயா. வீரபாண்டி கட்டபொம்மன் இந்த பக்கம். கர்ணன் சரிம்மா நினைக்கிறாரு. ஏய் எதை சொன்னாலும் உனக்கு தெரிஞ்சதுதான் பேச போறேன். எதுக்குயா இந்த பில்டப்பு? உண்மையாலுமே நிறைய டயலாக் தெரியும். இருந்தாலும் இங்க பெண்கள் அதிகமாக இருப்பீர்கள். மகளிருக்காக ஒரு டயலாக் பேசுறேன். அந்த காலத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு பேசலாமா? சரி. அதுக்கு முன்னாடி வேற ஒரு வாய்ஸ் ஏதாவது வேணுமா? குழந்தைங்களுக்கு ஏதாவது வாய்ஸ்? அது கடைசியா கூட அந்த வாய்ஸ் பேசலாம். ராமராஜன் பார்ப்பா. எங்க எம்சி பேர் என்ன? ரம்யாவா? ரம்யா ராமராஜன். அதாவது ராயணத்துல பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு போட்டின்னு அல்வா சாப்பிட்ற மாதிரி எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அந்த காலத்துல எம்ஜிஆர் கடையில் நட வாங்கினேன். வரட்டுமா? வரம்மா. இந்த கைத்தெல்லாம் பத்தாதுமா. 365 வாய்ஸ் பேசுறவரை கூட்டு வந்திருக்கீங்க. இந்த கைத்தெல்லாம் நானும் எதுவும் போயிடும். பாகிராஜா செல்வி இங்க பாருமா. உனக்கு 5 வயசு இருக்கும்போது 1ஆம் கிளாஸ் பரிச்சை போனேன். பார்த்து எழுதுமானே. நீ டபுள் ப்ரொமோஷன் வாங்கிட்டு வந்து 2ஆம் கிளாஸ் போவாமையே 3ஆம் கிளாஸ் போனேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்ததுமா. உனக்கு 10 வயசு இருக்கும். நீ பெரிய மின்சாமியே பாவாடை தாவணி போட்ட வேண்டாமா அப்படின்னு விளையாட்டா இருக்கும் அப்படின்னு. இல்லைண்ணா பார்க்கும்போது சங்கோஜமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ ரொம்ப பெருமைப்பட்டமா. ஆனா இன்னைக்கு அண்ணன் கல்யாணத்துக்கு 4 வருஷம் வந்து நிக்கிறேன். இல்ல வளகாப்பே நடத்திடலாம் அப்படின்னு சொல்றியம்மா. என்னம்மா? அதாவது பாக்கியராஜனாவே எல்லாரும் சுவாரஸ்யமா பேசுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் என் ரம்யா கேட்டதுனால கொஞ்சம் டயலாக் பேசினேன். தப்பா நினைச்சு வேணாம். பை த வை உங்களுக்கு ஏத்தாப்புல முருங்கா விஷயமும் இருக்கு. அது அடுத்த படத்துல வச்சுறேன். அண்ணன் சொல்லும் போதே நெளிறீங்க தானே? பரவாயில்ல. வெக்கமும் படுறாரு. அதாவது பெண்கள் வெக்கப்பட்ட அழகு, ஆண்கள் வெக்கப்பட்ட அழகும் அழகு. பச்சுமா நன்றி. ரம்யாவை 2-3 குரல் கேட்டாங்க உங்களுக்கு. சரி லாஸ்ட்ல அண்ணே உங்களுக்கு என்ன குரல் வேணும்? என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த அருமையான ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி ஒரு நல்ல விஷயத்தில் நானும் பேசுகிறதுக்கு என்னை வரவழைச்ச ஆனந்த் சார் எங்கே போயிட்டார். அவருக்கு என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். உண்மையாலுமே ரம்யா ரொம்ப நல்லா கேம் ஷோஸ் எல்லாம் சூப்பராக பட்டை கிளப்பிட்டீங்க. அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அண்ணா வணக்கங்கண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வரேங்கண்ணா. நான் ஒரே ஒரு டயலாக் பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேங்க. உங்களுக்காக ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் நானே என் பேச்சை கேட்க மாட்டேன். வரீங்களா? வரேங்கண்ணா. வடிவேலு ஐயா வந்தவரக்கெல்லாம் வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம்மா. உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே
தளபதி பேசியாச்சு. அடுத்தது அஜித் ஃபேன்ஸ் இருப்பீங்க. அதாவது என்னன்னா, நான் ஒவ்வொரு வாய்ஸையும் மாடுலேஷனில் பேசுகிற வேற ஆள். அதாவது இதே விஜய் அழுதாருன்னா எப்படி அழுவார்? மதங்கிறது மனுஷனு தாங்க இருக்கு, காதல்ங்கிறது காக்கா குறியிட்ட கூட இருக்குங்க, இப்படி பேசுகிற ஆள். இதே அவர் என்ன 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 இதை விட ஒரு பெரிய இப்படியும் பேசுவேன். எல்லா மாடுலேஷன்லையும் ஒரு வாய்ஸை பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் அஜித் தலை. இப்போ இருக்கிற தலை மனே 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 மருதநாயகம் அப்படி பேசுவார். ஆனால் உண்மையாலும் இது ஈஸியாக பேசிடலாம். அல்டிமேட் ஸ்டார் தலை வாய்ஸ் அப்படி சினிமாவுக்கு வந்த புதுசில் அவ்வளோ அழகாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்னியாகுமரியில் இருக்க இந்தியனுக்கும் காஷ்மீரில் இருக்க இந்தியனுக்கும் இந்துங்கிற உணர்வு கொடுக்குறது தேசிய கோடி தான். அல்லாஹ் எந்தோ அல்லாஹ் முஸ்லீம். நான் கமலை லவ் பண்ணுறேன், அதுவும் ஒருத்தர் பார்த்து கமலை லவ் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கணும். வரேன் இப்படி பேசியிருப்பார். ஓகே, நான் ஒரு வாய்ஸ் இந்த வாய்ஸ் பேசுகிறேன். இந்த வாய்ஸை கரெக்டாக சொன்னவங்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம் வைக்கிற டப்பாவை இலவசம். ஓகேவா, போலாமா? எங்கே இருக்கிறார் மருதநாட்டு இளவரசி? உடனே காண வேண்டும். இதைத்தான் சர்க்காரும் விரும்புகிறது. யார் அங்கே? வீரப்பா இல்ல, வீரப்பா. என் பாட்டிற்கு எதிர்பார்த்து பாடாவிட்டால் அது பாக்யராஜ், பாலையா. வீரப்பா மணந்தால் மகாதேவி, மணக்காவிட்டால் அப்படி பேசுவார். இது வேற பாலையா இல்லம்மா, பாலையா தான் அப்படி நம்ம பேசணும்ல. என் பாட்டிற்கு எதிர்பார்த்து பாடாவிட்டால் இந்த பாண்டிய நாடு அடிமை அடிமை. இதுதான் பாலையம்மா, நான் முன்ன பேசினது வேற. அது யாரு முன்ன பேசினது? எஸ்எஸ்ஆர் கிடையாது. எஸ்எஸ்ஆர் வந்து கொதிக்கும் எரிமலை, கொந்தளிக்கும் கடல், இவட கொடுமையானது சாகன் சத்துவம். இது மட்டும் கிடையாது. உதயமானால் நம் தலை தூக்க சொல்லுங்கள், எங்கே இருக்கிறார்? வருகிறானம்மா. இப்படி தான் பேசியிருப்பார். அந்த வாய்ஸ் யாருடையது? என்ன இல்லை இல்லை, இங்கே ஒரு வாய்ஸ் வந்து நம்பியார் இல்லைண்ணே. நம்பியார் வந்து சந்திரமுகி, ஏன் இந்த மாதிரி முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு எல்லாரையும் பயமுடுத்துற? வா, சபரிமலைக்கு போகலாம். சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொன்னேன்னா உனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பேய் ஓடிடும். வரட்டுமா? இதுதான் நம்பியாரு, அது வேற. நீங்களே சொல்லுங்க ஐயா. இன்னொரு தரம் பேசட்டுமா? எங்கே இருக்கிறார் மருதநாட்டு இளவரசி? உடனே காண வேண்டும். இதைத்தான் சர்க்காரும் விரும்புகிறது. எம்ஜிஆர். எம்ஜிஆர் இல்லை, எம்ஜிஆர் சிவாஜி இல்லை ஐயா. சிவாஜி தான் பேசியாச்சு. எம்ஜிஆர் வரையும் வந்தீங்களே, இன்னும் ஒரு படி யோசனை பண்ணீங்களா வந்துடும். சக்கரபாணி ரைட். அம்மா ஸ்வீட்டை சாப்பிட்டு பேசிட்டாங்க. சக்கரபாணி அம்மாவுக்கும் அண்ணா ரெண்டு கை தட்டுங்க. சக்கரபாணி, எம்ஜி சக்கரபாணி. எம்ஜிஆரோட வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். எம்ஜிஆர் வாய்ஸும் அப்படி தான் இருக்கும். அது வந்து பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய சமூக மக்கள், என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன் பிறப்பக்களே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் பேர் அண்ணா அவர்கள். அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் அரசியல் அறிஞர்கள். மக்களுக்காக, மக்களால், மக்களே அமைத்து கொள்கின்ற ஆட்சி தான் மக்களாட்சி. ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருப்பவர்கள் வல்லவராக மட்டும் இருந்தால் போதாது, நல்லவராக இருக்க வேண்டும். நாணயமிக்கவராக மட்டும் இருந்தால் போதாது, நாணயமிக்கவராக இருக்க வேண்டும். நெஞ்சுரம் கொண்டவராக மட்டும் இருந்தால் போதாது, அன்புலம் கொண்டவராக இருக்க வேண்டும். இதைத்தான் பேருங்க அண்ணா அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 வழிகளில் உலகிற்கு மாற்றினார். வரட்டுமா? அடடா அம்மா, வரட்டுமா? ஐ சிரிக்கிறீங்க பார்த்தியா? அந்த வெத்தலை வாக்க போட்டுட்டு சிரிக்கிறீங்களே, ஐயோ அம்மா, என் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கு. நன்றி. ஓகே, பழைய வாய்ஸ் பேசினேன். பூர்ண விஸ்வநாதனா ஈஸ்வர என்னது இருந்தாலும் ரம்யாக்காக இது கூட பேசலாம். எப்படி இதுதானே பூர்ண விஸ்வநாதன்? கரெக்டா? நல்லா இருந்தா நீங்க கைத்தட்டு இருப்பேல், ஆனா கைத்தட்டலையே. டாய், உனக்கு எப்படா கை தட்டுவாங்க? நீ ஒரு டயலாக் பேச சொன்னா 1 மணி நேரம் ஆகுது, உனக்கு எப்படி கை தட்டுவாங்க? இங்க பாருங்க,
விஎஸ் ராகவன், இந்த மாதிரி பப்ளிக்கெல்லாம் என்ன கலாய்க்கூடாது. நீங்கள் கூட தான் வாயை ஆட்டி ஆட்டி பேசுகிறேன். 1 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தா வாயிலேயே மாவாட்டிடுவீங்க. இதை நான் யார்கிட்டயாவது சொல்ல போகிறேன்னா சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. சரி, அதாவது பழசில் பேசணும். மிடில் ஒரு வாய்ஸ் பேசுகிறேன். மிடில் ஒரு வாய்ஸ். அட அட அழகாசா, அட என்னடா இது, ஏடா பெத்தா பங்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு, நல்லா இருக்கியாடா, ஏடாடு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா, வரட்டமாடா. எஸ் கரெக்ட். அண்ணனு கை தட்டுங்க. ஸ்பெக்ஸ் போட்டு அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டாரு. கல்லாப்பட்டி சிங்காரம், அட அழகாசா என்னடா பண்ணிட்டு இருக்க, அட இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா. கரெக்ட், கல்லாப்பட்டி சிங்காரம், வெரி குட்ண்ணே. சரி, அடுத்தது இப்போ யூத்தில் நீங்களாம் உங்களுக்காக பேசணுமா? சரி, ஒரு வாய்ஸ் பேசுகிறேன். அட போட்டோ சொல்கிற கொஞ்சம் கேள்றாடே, எனக்கு பச்சையாக இருக்கும் போது போல வேலை செய்யாதே தெரியாதாடா. மோட்டு பட்டுலு உங்களுக்கு தான் தம்பி. இங்கே பாரு மோட்டு, நான் சொல்கிறத கொஞ்சம் ஐடியா. இதுக்கெல்லாம் நீங்கள் கை தட்டணும், அப்போ தான் என்னால் பேச முடியும். சரி, ஓகே. யோ என்னையா எல்லாம் மிமிக்கிறேன்னா எல்லாம் தான் பேசுகிறாங்க, நீ என்ன பேசுன அப்படின்னு கேட்பீங்க. இதுவரையும் தமிழ் மிமிக்ரியிலே பேசாத ரொம்ப ஒரு லெஜண்டோட வாய்ஸ் பேசுகிறேன் இப்போ. அவர் ஒரு காமெடியன். கமல் படத்தில் இணைந்து நடித்திருக்கார். நிறைய படத்தில் கமலஹாசனோட ஒரு படத்தில் பேசியிருப்பார் இந்த டைலாக். அடே ஏட்டா துப்பறி பட்டிட்ட, டே எட்ட குத்துல ரத்தம் வரல, ஆனா உயிரை விட்டு உருவி எடுத்துட்டியாடா, டே ஏட்டா வேலட்டா, டே டாக்டர் நினைச்சு ஏட்டா துப்பறி பட்டிட்ட. நாகேஷ், வெரி குட், கைத்தரலாம் நாகேஷ். சரி, இவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர். இவர் பொலிட்டீசியன். எந்த நாடு சந்தை பொருளாதாரத்தை ஏற்கிறதோ அது எப்படி இருக்கு பாருங்க. சீமான், ரைட்டு, இதெல்லாம் கை தட்டலாம், ரைட்டா. ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பரவாயில்லைங்க, ஆனால் சவுண்டு வருதுங்க, ஆனால் இந்த சவுண்டெல்லாம் எனக்கு பத்தாது, ஏன்னா நான் 10 தலை ராவணன், ஓகேவா. இது சிம்பு தான். சிம்புக்கெல்லாம் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுங்க. ஹலோ சந்திரமுகி, ஏன் இந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு வரீங்க? நல்லா பியூட்டி பார்லாம் போடலாம்ல. டே தம்பி, டேய் சந்திரமுகின்றது ஒரு பேய்டா, நீ நினைக்கிற மாதிரி நயன்தாரா கிடையாதுடா. டே இன்னும் நெஞ்சு புறம் சசி உனக்கு நெஞ்சு புறம் சசிங்குது, வயிறு புறம் பசின்றா. டே ஹலோ இங்கே பாருங்க. தேங்க்யூ. ஏய், அந்த பக்கம் யாராவது தூங்குறாங்களா என்னன்னு தெரியல, கடை சீட்ல யாராவது தூங்குறாங்களா என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் எழுப்புறதுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன். கன்சோல் கண்ண ஃபுல்லாக எக்கோ வை, ஒரு ஜுராசிக் பார்க் பண்ண போகிறேன். எக்கோ கொடு. ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தை நம்ம தமிழில் ட்ரெய்லர் கொடுக்குறோம். டீலே எக்கோ வை. சேக் இன்னும் வரல, அதுங்காட்டி ஒரு வரல. சேக் வர்ற மாதிரி இல்லையே. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், நீங்கள் கைகளை தட்டுவீர்களா? அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று கூறி அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பதான் நாங்க 1500 மீட்டருக்கு மேல பறந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு போதுமான தண்ணி வசதி கிடையாது. கொண்டு போன புலிசோறு வேற கெட்டு போற மாதிரி இருக்கு. அப்ப தக்காளி சோறு, வாயமுறை, தண்ட சோறு, நாம பிடிக்க வந்தது டைனோசோறு. மிஸ்டர் நிக்கோலஸ், இங்க பெரிய முட்டைகளா இருக்கு. இந்த முட்டைகளை எடுத்து ஆம்லெட் போடுறதா, ஆஃப் ஆயில் போடுறதா? முட்டாள இந்த டைனோசர் முட்டையா இருக்குன்னு நினைக்கிறேன். அமைதியா வந்தேன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கேனல், தள்ளி நின்னு உடைஞ்சு போயிடு மொபைல் பேனல். ஓடி போயிடுங்க. எதிரி
சாரி மிஸ்டர் நிக்கோலஸ், நல்லா பாருங்க, அது உங்க பொண்டாட்டின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி முகமான காமெடியில் அடிக்கிறதுக்கு சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மிருக நம்மளை தாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். நாங்க இப்ப மலக்கோட்டை நெருங்கிட்டோம். ஆமா, ஒரு 10 சார்ல ஒரு 10 ஆட்டோகிராஃப் வாங்க. பக்கத்துல பிரியாமணிக்காங்க போட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முகமான காமெடியில் அடிக்கிறீங்க. ஓடி போயிடுங்க, மேற்கு நோக்கி போனா சமாளி அடைஞ்சிரலாம். Thank you. இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? இல்லையா? சரி, வேற அதாவது இப்படி எத்தனை வாய்ஸ் இருந்தாலும் சில வாய்ஸ்லாம் கேட்கணும்னு தோணும். அது எந்த மாதிரி வாய்ஸ்னா, தென்கட்சி கோ சுவாமிநாதன் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் கிரிக்கெட்லாம் வேணாயா அப்படிங்கிறாரு. ஏன் சார் அப்படிங்கிறோம். அவர் கிரிக்கெட் அனுபவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. எல்லாருக்கும் வணக்கம். கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க. கையில் துடுப்பு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு மைதானத்துக்கு நடுவில் போய் நின்னேன். எனக்கு எதிர்த்தாப்புல ஒரு பந்து வச்சுக்கிட்டு ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். 2 நக்கு நக்கிக்கிட்டான். என்ன நினச்சானோ ஏதை நினச்சானோ தெரியல, அவன் பேண்ட்லேயே அதை தொடச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் என்னை நோக்கி வேகமாக அந்த பந்தாகப்பட்டதை வீசினான். ஐயா, மேலே பட்டதுன்னா ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து நின்னேன். எனக்கு பின்னாலேயே 3 குச்சி நட்டு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு குச்சி கீழே விழுந்து போச்சு. எதிர்த்தாப்புல செவப்பா தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு பையன் ஒரு விரல் நீட்டி நீ அவுட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், தம்பி எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. பந்தை எரிஞ்சவனோ அவன், அதனால தான் அந்த குச்சி கீழே விழுந்தது. நீங்கள் வேணால் எல்லாரையும் கேட்டு பாருங்கள், இல்லைன்னா டிவி கூட போட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீ அவுட்டு வெளியே தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் ஔவையார் சொன்ன பொன்மொழி ஒன்று ஞாபகத்து வந்தது. மதியாதோர் தலைவாசல் மிதிக்க வேண்டான்னு. அன்னையிலேருந்து கிரிக்கெட் விளையாடுறதுல நன்றி, வணக்கம். அடுத்து ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்ததுங்களா நிகழ்ச்சி? ஐயா சொல்லுங்கள், என்ன சொல்ல வந்தார் ஐயா? சூப்பராங்களா? நன்றிங்கய்யா, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது இதுவரை கிட்டத்தட்ட நிறைய வாய்ஸ் பேசுகிறேன். ஏதாவது விடுபட்டு இருந்தால் 1-2 வாய்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க, முடிஞ்சால் பேசுகிறேன். கார்த்திக், இப்போ இருக்கிற கார்த்தியா பழைய கார்த்திக்? பழைய கார்த்திக் சந்திரமுகி கிட்ட போய் பேசுகிறாரு. அனு சந்திரமுகி, நான் தான் உன் வேட்டையை வந்திருக்கேன். என்னமோ துர்காஷ்டமிக்கு வர சொன்னையாமே. காதில் மூக்கிலெல்லாம் நகை போட்டிருக்கேன். இந்த கலட்டு கூட இதை கொண்டு போய் அடவுக்கடையில் வச்சுட்டு வரேன். 2 பேரும் சினிமாவுக்கு போகலாம். எல்லாரும் நல்லா சிரிக்கணும். இப்படி இப்படி இப்படி. இன்னொரு வாய்ஸ். இந்த வாய்ஸ் நான் வந்து விஜய் டிவியில் ஃபர்ஸ்ட் பண்ணது நான் தான். ஒளிபடாத எந்த கல்லும் சிலையானதான் சரதம் கிடையாதா? அப்பனே ஆத்தாலையும் கோயிலை கட்டி கும்பிட சொல்ல. இல்லை கோயில் பிச்சை சொல்கிறேன். என்னைக்கு என்னமா அப்பா வேணா ஆத்த வேணாங்கிற. தாவனுக்கு என்ன ஆச்சுன்னா அம்மா அழுவுறதும், அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னா புள்ள அழுவுறதும். ரத்த பாசண்டா அழுவுதான் செய்யும். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து தான் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னா ஓன் அழுவுறாளே அவன் தான் பொண்டாட்டி. அதனால அப்பா அம்மாவையும் பொண்டாட்டியும் கண்களாமல் வச்சுக்கோங்க. இதான் நாடப்படி தீர்ப்பு. நான் வரேன். சரத்குமார் 1000 தான் இருந்தாலே. இங்கே பாருங்க ரம்யா, இந்த அளவுக்கு எனக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்குமான்னு சத்தியமாக தெரியாது. ஆனால் எல்லாருமே கை தட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வரட்டுங்களா? வரேங்க. இது ஒரு என்னுடைய மெமிக். விவேக்கா, ஆஹா டே டேக் டைவர்சன் 10 டைவர்சன் கொண்டு வந்து விட்டுடியடா. ஜிலேபியை பிச்சு போட்டாப்புல இருக்கு. வரட்டுமா? என்னம்மா ரம்யா? ஓகே. யோகி பாபா கௌரிமானா? யோகி பாபு இல்ல யோகி பாபு தானே கேட்குறப்பல, அதானே சொல்கிறேன். எங்கள் அப்பா தெரியும், அவன் சொன்னால் கேட்க மாட்டான்னு தெரியும். ஆனால் தான் சொல்லிருக்கேன். சொன்னால் கேட்க மாட்டான் சொன்னோம். ஆமாம் வரேன். தேங்க்யூ. வேறு என்னமோ கேட்ட மாதிரி இருந்ததும்மா.
கார்ட்டூனா? டே தம்பி, எனக்கு டோரிமானும் தெரியாது, எனக்கு அந்த காலத்து ஆள்டா, நான் சக்திமானை தவிர தெரியாதுடா. 42 வயசு அப்போ பார்த்தது சக்திமான், அந்த பிஸ்கெட்டு அதுதானா தெரியும். ஆனால் இந்த மேடையில் தானா தெரியாதுன்னு நான் மைக்க வச்சுட்டு போகிறேன். அந்த டோரிமான் எங்கே இருந்தாலும் அடுத்த மேடைக்கு அடுத்த வருஷம் கூப்பிட்டீங்களா, இதே மேடையில் வந்து உன் முன்னாடி நீ அடுத்த வருஷம் படிச்சிருப்ப, உன் முன்னாடி வந்து இந்த டோரிமானை பேசுகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல சபதம் எடுத்துக்கிட்டு போகிறேன்டா. வரட்டுமா? வர்றேன் தம்பி. உண்மையை சொல்ல போனால் அருமையாக கைத்தட்டினீங்க, அழகா சிரிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். பாப்பா ரம்யா, இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று பேசணுமா இல்லை தேவையில்லையா? நீ ஏன் இவ்வளோ வெக்கப்படுற? இப்படி வந்து நில்லு. நல்லா கேம் ஷோ பண்ணுற, நல்லாவே பேசுகிற. மறட்டுமா? ஈவென்ட் மேனேஜர் எங்க ஐயா, அவருக்கு தான் நன்றி சொல்லணும். உண்மையாலுமே என்னை அங்கிருந்து அழகா தூக்கிட்டாரு. நான் வரலன்னு சினிமா படத்துக்கு டப்பிங் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் போதும், இதில் வேற நான் வரணுமான்னு. இல்லை, நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வரேன். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு வரேன். வரட்டுமா? வரேன். நன்றி. எல்லாரும் ஒரு நல்ல ஹியூஜ் அப்ளாஸ் கொடுத்துடலாம் அவருக்கு. அந்தனே பாகனே கிளாப் செய்ச்சோம். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு தேங்க்யூ மேகநாதன் அண்ணா ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஒர்க். இன்னும் அவரோட ஸ்லாட் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ ஒரு பாதி மட்டும்தான் அவர் முடிச்சிருக்காரு. సో ఇంకా నిండా ఎంటర్టైన్మెంట్స్ మీకు ఉండాది. డాన్స్కి ముందర ఒక పాపాయి వచ్చి నిండా నేరుగా మన కోసం వెయిట్స్ వేసుకుని ఉండారు. సో వాళ్ళని పిలిచేయచ్చు. సో బెంగళూరు నుంచి వచ్చి ఉండారు. వాళ్ళు బాగానే పాడుతారటని చెప్పినారు. దానివల్ల ఒక 3 songs వచ్చి పాడాలా అటంట నిండా విరుపపడారు. సో దానివల్ల ఆ పాపాయిని మన స్టేజ్కి పిలుచుకోవచ్చు. ரித்தானிகா கரெக்ட்? எஸ், தப்பா பேர். சரி வா, இங்கே மேடைக்கு வா. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு நேமு. ஸோ அடிக்கடி நான் மறந்து போயிடுறேன். 3 தடவை கேட்டுட்டேன் உங்கள் பேரை நான். எங்க உங்கள் பேர் சத்தமாக சொல்லுங்கள். ரிஹந்திகா. ரிஹந்திகா, சூப்பர், வெரி குட். ஸோ ரிஹந்திகா இஸ் கோயிங் டு 8th standard, கரெக்டா? எஸ். ஸோ ரிஹந்திகா தான் அழகான ஒரு 3 சாங் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறாங்க. ஆனால் யாரும் தூங்கிடக்கூடாது, ஓகே? ஏன்னா அழகான கடவுள் பாடலாம் பாட போகிறாங்க உங்களுக்காக. ஸோ அதனால் நல்ல ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணலாமா எல்லாரும்? அதனை பாக கிளாப் చేసి என்கரேஜ் செய்யண்டா பிட்டுன்னு. ரெடியா? எஸ், இங்கே சென்டருக்கு வந்துடலாமா? ஏன்னா அவங்க பாடி முடிச்சுட்டு பெங்களூர் கிளம்பணும். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த ஸ்லாட் நம்ம கொடுத்துடலாம். வள்ளி மனமோகனா சபவன பவ பவமபுல்வாய்மா மயில்வானா வள்ளி மனமோகனா கையிலாய முதல் மலைகளெல்லாம் கழுத்து கையிலாய விளையாடும் பண்ணிவு கையா மூவுகையா விளையாடும் பண்ணிவு கையா மூவுகையா மாமயில் வாகனா வள்ளி மனமோகனா சபவன பவ பவமபுல்வா வள்ளி மனமோகனா பூன சந்திரன் போலும் அவுமுகம் புவனம் எங்கும் நிறை மாயவன் மவுமுகா பூன
சபவன பவ பவமபுவாய் மா மயில் வாகனா வள்ளி மனமோகனா மங்கைய கவசி வலவ கொன்பாவை வவிவலை கை மாட மானே பங்கைய செல்வி பாண்டிமதேவி பணி செய்து நாள்தோறும் பவவ பணி செய்து நாள்தோறும் பவவ பொங்கலோவுவன் பூத்தநாயகனால் வேதமுன் பொருள்களும் அவுளி அங்கைய கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆலவாயதுவும் இதுவே ஆலவாயதுவும் இதுவே வேயுவு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசவு திங்கள் கங்கை முடிமேலனந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பார்வி வேண்டும் உடனே ஆசவு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல உளமே புகுந்த அதனால் தேங்க்யூ. ஸோ எல்லாரும் ரிஹந்திகாக்கு ஒரு நல்ல கிளாப்ஸ் பண்ணிடலாமே. ஒன்ஸ் மோர். சூப்பர், நைஸ் வாய்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ரிஹந்திகா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதை தொடர்ந்து எல்லாருமே உங்களோட தூக்கத்திலிருந்து எழுந்து நிற்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். எத்தனை பேர் தூங்குறீங்க? உண்மையாக கை தூக்குங்க பார்க்கலாம். நல்ல பையன் தம்பி நீயே. எப்படி குழந்தைங்க பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? பெரியவங்க யாராவது ஒருத்தராச்சும் கை தூக்குனீங்களா? இல்லை. அப்போ நிறைய பேர் పొయ్యి சொல்கிறீங்க. ఓకే, సో నెక్స్ట్ మీకోసం ఒక మంచి డ్యాన్స్ టీమ్ వచ్చి ఇక్కడ వచ్చి ఉండాది. బ్యూటిఫుల్ సాంగ్స్ పాడిన దానికి ఒక స్మాల్ కాంప్లిమెంట్, ఒక బలత క్లాప్ ఇచ్చేయచ్చు. వన్స్ మోర్. థ్యాంక్ యూ సో మచ్. సో నెక్స్ట్ మీకోసం ఒక బ్యూటిఫుల్ డాన్స్ టీమ్ ఇక్కడ వచ్చి ఉండారు. BIC డాన్స్ టీమ్. సో BIC డాన్స్ టీమోட ఒక ఫెంటాస్టిక్ డాన్స్ పర్ఫార్మెన్స్ ఇప్పుడు. సో అందరికీ ఎంకరేజ్మెంట్ నిండా ముఖ్యం. సో దానివల్ల ఒక మంచి క్లాప్స్ వేసి వాళ్ళని వెల్కమ్ చేయొచ్చు అందరూ.